ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இப்போதைக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, தமிழ் எப்படி படிக்கிறது? ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம 6வது புக்குனா ஃபஸ்ட்டு டேர்ம் ஓட்டியிருப்போம், 6வது புக்கு செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக ஓட்டியிருப்போம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு ஆரம்பித்து 11, 12, 7, 8, 9 எல்லாத்தையுமே முடிச்சிருப்போம். அப்படி இல்லை நம்ம பிகினராக இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் அப்படின்றது புக்காக தான் படிக்கணும், செட்டாக தான் படிக்கணும் அப்படின்றது தான் இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இனிமே அந்த மாதிரி செட்டாக படிக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது, புது சிலபஸை வச்சு பார்க்கும்போது நம்ம புக்காக படிக்கிறது நல்லது அப்படின்றத விட, இங்கேயும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாக மாறி போச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம புக்காக படிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது சிலபஸில் அது இருக்கான்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. இதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸ் எப்படி இருந்துச்சுன்னா, காமனாக எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாரதியார், பாரதிதாசன், தாராபாரதி, தேவநேய பாவாணர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4-5 பேர் கொடுத்துட்டு, முத்துராமலிங்க தேவர் அப்படியே கொடுத்துட்டு, மற்றும் அறிஞர்கள் தொடர்பான தகவல்கள்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், மற்றும் அறிஞர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க வேறு அறிஞர்கள் சம்மந்தமான கேள்விகளை எடுத்தாலும் ஏன் கேட்டீங்க அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ தமிழை பொறுத்தவரை பிசி எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா, பிசி எக்ஸாமு, எஸ்ஏ எக்ஸாமுக்குனா இதுதான் சிலபஸ் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் தமிழ் அப்படின்றது நம்ம குரூப் 4 எக்ஸாமு, குரூப் 2 எக்ஸாமில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவு ஒரு 5% சிலபஸ் நம்மளே புக்லேருந்து என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒதுக்குற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ராமானுஜம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்திருக்கும். அதே மாதிரி புது தமிழ் புத்தகத்திலே பார்த்தோம்னா நிறைய டேட்டா புதுசாக இருக்கும். உத்தம சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்திருக்கும். ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம், நூல்வெளியில் என்ன இருக்குது, 11th புக்கில் நம்ம இலக்கணத்தை படிக்க வேண்டாம், அதுமாரி 12th புக்கில் உள்ள இலக்கணத்தை படிக்க வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். 11th 12th 2 புக்கையும் கம்பேர் பண்ணும்போது 12th விட 11th ரொம்ப முக்கியம், 11th விட 12th அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், அதில் என்ன முக்கியமோ அதை மட்டும் எடுத்து படிச்சுட்டு போயிருப்போம். இப்போது நமக்கு சிலபஸ் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இலக்கணத்தில் 40 கேள்விக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 25 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி சொல்லகராதின்னு பார்க்கும்போது இப்போ 15 கேள்வி கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தோம்னா இந்த சிலபஸே எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பழைய சிலபஸ் வெர்சஸ் புது சிலபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக ஒரு கம்பேரிசன் போட்டோன்னு வச்சுக்கோங்க. பழைய சிலபஸில் அந்த தமிழ் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு 40% தான் இருக்குது. ஓகேவா? 40% தான் இருக்குது. பேலன்ஸ் 60% அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாதிக்கு பாதியே வச்சுப்போமே, பாதி ஒரு 50%ன்றதே இதில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம தமிழை பொறுத்தவரை சொல்லலாம். ஜிஎஸ்சில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்சில் அப்படின்னா, கேப்பாக கொடுத்துருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம், ஒரு கேப் ஐஃபனு, முகலாயர்கள் அப்படின்னு கேப்பு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அந்த ஸ்பேஸெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே இணைச்சி விட்டுருக்காங்க. அவ்வளோதான், ஸ்பேஸை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதில் சேஞ்சஸ்ன்றது எதுவுமே இல்லை. ஓகேவா? ஆனால் தமிழில் பெரிய சேஞ்சஸ் தான். சொல்லகராதின்னு கொடுத்துட்டு 15 கேள்வி கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எழுதும் திறன் ஒரு 15 கேள்விகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன, ஒரு சென்டென்ஸை தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு சென்டென்ஸை தப்பாக கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், சரியாக திருத்தி எழுதணும். ஓகேவா? ஸோ அதுதான், அந்த மாதிரியான கேள்விகள் தான் இங்கே வரும். நமக்கு அவுட் ஆஃப் புக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம். அதனால் உடனே இந்த ஆத்தர் படிக்கணும், அந்த ஆத்தர் படிக்கணும், ஸோ இங்கிலீஷ் வார்த்தை கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க, கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமாக இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இங்கே அர்த்தம் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் புக்கில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு சரியான தமிழ் அர்த்தம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் சரியான அர்த்தமாங்கிறத புக்கில் இருக்கிறதுனால நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நிறைய விஷயம் இதுதான் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே டோட்டலாக நிறைய வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கள், உடனே டிக்ஷனரியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் அர்த்தங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த தேவையில்லாமல் செய்யக்கூடாது. இதில் என்ன செய்யணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன். அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க, கலைச்சொற்களில் 10 கேள்வின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நாள் வரைக்கும் என்ன 2 கேட்பாங்க, அவ்வளோதான், 2 கொஸ்டின்னு.
அவ்வளோதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து 10 கேள்வி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு 15 கேள்வின்னு கொடுத்துருக்காங்க. எளிய மொழிபெயர்ப்பு இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா கலைச்சொல் மாதிரி தான். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கணினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் என்ன தான் கலைச்சொற்கள் மாதிரி தான். அதுலேருந்து ஒரு 5 கேள்வி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து ஒரு 15 கேள்விகள் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்தவரை நம்ம வந்து இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்ற உரைநடை பகுதியில் கவர் ஆச்சுனாலும் ஓகேவா, இந்த ஏரியா உரைநடையில் நமக்கு கவர் ஆகுது அப்படின்னாலும் 15 கேள்வி தானே கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப இளக்காரமாக நினச்சிக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. தமிழ் வந்து பார்த்தோம்னா தமிழை மட்டும் எந்த இடத்துலையுமே நம்ம இளக்காரமாக நினச்சிடக்கூடாது ஓகேவா. அது வந்து நான் மொழி அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் போகிறதில்ல, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். எந்த இடத்துலையுமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப மேஜரான மார்க் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழில் மட்டும்தான் அடிக்க முடியும் ஓகேவா. நம்ம வந்து ஏதோ வித்தியாசமாக ஒரு ஆங்கிளில் போகிறோம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப எதுவும் போட்டு அதை ஸ்மார்ட் ஒர்க்காகவும் பண்ணியிருக்கணும். அதேமாரி போட்டு நொசம் படிச்சிருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பக்கா பிளானிங்கோட தான் படிச்சிருக்கணும் தமிழ் மொழியை பொறுத்தவரை ஓகேவா. நமக்கு தமிழ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பார்த்தோம்னா ஸ்கோரிங் ஏரியா அது மட்டும்தான் பயங்கரமான ஒரு பெரிய ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 115 கேள்விகிட்ட கேட்பாங்க, சும்மா கிடையாது. ஏன்னா நமக்கு சிலபஸில் வந்து பார்த்தோம்னா 100 கேள்வி தான் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 8 யூனிட் 9லலாம் கொஞ்சம் தமிழ் கவர் ஆகுதுல்ல. ஸோ அதுவும் எங்கேருந்து அடுத்து வராங்க, அதுவும் கிட்டத்தட்ட இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் வருது ஓகேவா. கிட்டத்தட்ட குறைஞ்சது 110 கேள்விகள் அப்படிங்கிறது தமிழ்லேருந்து மட்டுமே நமக்கு வந்தது. இந்த இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது புத்தகம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு 10வது புத்தகம் இருக்குது. 10வது புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா. 10வது புத்தகத்தை எடுத்துக்கோங்க. முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஹைலைட்டர் அப்படின்றது இருக்கணும் ஓகேவா. இப்போ 10வது புத்தகத்தில் இலக்கியம் தொடர்பான தகவல்கள் ப்ளஸ் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இந்த சிலபஸில் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இலக்கியம் கொடுத்துருக்காங்கல்ல, அறநூல் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறு பஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஓகேவா. அப்போது இந்த நூல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நான்மணிக்கடிகை, பழமொழி 400ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த ஏரியாவை கண்டிப்பாக முடிச்சிருங்க. நாலடியார் தொடர்பாக நம்ம புத்தகத்திலேருந்து ஒரு தகவல் கேட்குறாங்கன்னா நம்ம தப்பாகவே ஆன்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான்மணிக்கடிகாக இருந்தாலும் சரி தான், பழமொழி 400 இருந்தாலும் சரி, அதில் ஆரம்பித்து ஔவையார் பாடல்கள் வரைக்கும் சிலபஸில் இருக்குது ஓகேவா. நம்ம வேறு டாபிக் வந்து பார்த்தோம்னா இப்போ சிலபஸில் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனாலும் சிலபஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். எந்த டாப்பிக்லாம் பழைய புத்தகம் ப்ளஸ் புது புத்தகத்தில் கவர் ஆகுது அந்த ஏரியாவை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், 10-15 டைம் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ரிவிஷன் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய அளவுலாம் ஒன்றுமே இல்லை ஓகேவா. நான்மணிக்கடிகைனா ஒரு 10 டேட்டா, பழமொழி 400ல் ஒரு 5-6 டேட்டா தான் இருக்கும், முதுமொழி காஞ்சி ஒரு 10 டேட்டா, எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய தலைப்பு தான் எல்லாமே. ஸோ என்ன பண்ணுங்கள், சிலபஸில் உள்ள டாப்பிக்கை ஒன்றை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது, ஒரு கமா கூட மிஸ் ஆகக்கூடாது ஓகேவா. அதே மாதிரி தமிழின் தொன்மைன்னு கொடுத்துருக்காங்க, அதோட சிறப்பு, அப்புறம் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு 9th புக்கில் வந்து பார்த்தோம்னா உரைநடை பாடம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து தென் திராவிட மொழி எது, நடு திராவிட மொழி எது, அதேமாரி வட திராவிட மொழிகள் அதெல்லாம் எது அப்படின்றத நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க 9th புத்தகத்தில். அதே மாதிரி 10வது பழைய புத்தகத்தில் ஒரு பாடம்ன்றது இருக்குது. ஸோ அப்போ அது தொடர்பான செய்திகளை அது கிளியராக முடிச்சிடணும், எந்த இடத்தையுமே வந்து நம்ம விட்டுறக்கூடாது. மரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மரம் கன்னடத்தில் எப்படி அழைக்கப்படுது, மலையாளத்தில் எப்படி அழைக்கப்படுது, தெலுங்கில் எப்படி அழைக்கப்படுது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல பாக்ஸு, அதையும் என்ன பண்ணுங்கள் முன்னாடியெல்லாம் ஆரம்பிக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு புது புக்கு வந்த காலகட்டத்தில்
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க எடுக்கவே இல்லை. ஓகேவா? அதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ரொம்ப ஈஸி தான். 4 டைம் படிச்சிட்டோம்னா நமக்கு செட் ஆயிரும். அதில் எப்படி கேட்பாங்கன்னா, அதுலேருந்து கொஸ்டின்ஸே எடுக்க மாட்டாங்க. மரம் அப்படின்றது தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதேமாரி 3ங்கிறது 3 அப்படின்றது எந்த லாங்குவேஜில் 3, மூஜி, மூடு, ஸோ அந்த மாதிரிலாம் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதில் டேட்டாஸ் வந்து இருக்குது. நமக்கு புத்தகத்தில் டேட்டாஸ் இருக்குது. இதை வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி அவங்க அதுலேருந்து கொஸ்டின்ஸே ஃபஸ்ட்டு எடுக்கலை. ஆனால் இடையில ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டேன். ஸோ அதில் 3 அப்படிங்கிறது இந்த மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுது, கண் அப்படின்ற வார்த்தை இந்த மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்ற கொஸ்டின்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ திராவிட மொழிகள் அப்படின்ற பாடத்தில் என்னென்ன டேட்டா நமக்கு புரியுது புரியலை, மொத்தத்தில் அது நமக்கு படிச்சிருக்கணும். அவ்வளோதான். நமக்கு புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி அதை என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக அதை முடிச்சிருக்கணுங்கிறது கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ஓகேவா? அதுலேருந்து வந்து நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், ஊவேசா இருக்கார், மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், அப்புறம் தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனைய பாவனர் ஒரு பாடமே இருக்குது அவருக்கு, அகர முதலி அது அவருடைய தான். அதுமாரி பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர் வந்து இலக்கியத்தில் கவர் ஆவார். நிறைய பாடல்கள் அவர் சார்ந்த நிறைய பாடல்கள் நமக்கு புது புத்தகத்துலேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஓகேவா? அதுமாரி ஜியு போப்பு வீரமாமுனிவருக்கு ஒரு பாடமே வந்து பழைய புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பாவாணரை பற்றி நமக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தில் உள்ள தகவல் மட்டும், ஆனால் புத்தகத்தில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அவ்வளோதான். அகர முதலி, பெருஞ்சித்திரனார், ஜியு போப்பு, வீரமாமுனிவர் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதாவது படிக்கணும் அப்படின்னா அடுத்த சிலபஸ் ஏரியாவுக்கு போங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர் பாரதிதாசன், அதுமாரி டி.கே. சிதம்பரனார், திரு குன்றக்குடி அடிகளார். ஸோ இதெல்லாம் சிலபஸில் வர்றவங்க தான். கண்ணதாசன், காயிதே மில்லத்து, தாரா பாரதி, வேலு நாச்சியார், அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ் ஒலி. ஓகேவா? 9th புக்கில் ஒரு செய்யுளில் வருவார். உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். எங்கே நம்ம தலைவன் பாரதியாரையே காணும் பார்த்தீங்களா? பாரதியார் வந்து பார்த்தோம்னா தமிழுக்கே வந்து அடிப்படையான ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட் மாதிரி தான் பாரதியார். ஓகேவா? அவரை பார்த்து தான் நிறைய கவிஞர்களே வந்து உருவாகி இருப்பாங்க. ஆனால் சிலபஸில் வந்து பாரதியார் இல்லைங்கிறதுனால பாரதியாரை பற்றி நமக்கு கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதை நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஆனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாரதியார் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாவேந்தரை நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும். டிகேசியை படிச்சிடணும். அவருக்கு ஒரு பாடமே இருக்குது. திரு குன்றக்குடி அடிகளாரை படிச்சிடணும். கண்ணதாசன், காயிதே மில்லத்து, தாராபாரதிலாம் செய்யுள் வருவாங்க. வேலுநாச்சியாருக்கு ஒரு பாடமே இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அங்கங்கே செய்யுள் பாடல்களில் வந்துடுவார். முடியரசனுக்கு தமிழ் வழி எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு இடம் அப்படின்றது நம்ம புத்தகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை முடிச்சுட்டு நிறைய விஷயத்தோட பேஸ் யார் அப்படின்னா, இப்போ பாரதியார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவிஞர்கள் அப்படின்னு நம்ம தமிழில் கேட்டாலே சாதாரணமாக ஒரு 5-6 பேரை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு திருவி கல்யாண சுந்தரனார் சிலபஸில் காணும் தான். ஓகேவா? இருந்தாலும் திருவிக்காவை படிக்கணும். ஓகேவா? பாரதியாரை படிக்கணும். அறிஞர்கள் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் என்ன அப்படின்னா, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு 10 பேர் 12 பேரை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 12 பேரை படிச்சுட்டு என்ன பண்ணலாம், திருவிக்காவை படிக்கணும். சிலபஸில் ஓவராலாக முடிச்சிடணும். நம்ம 100% சிலபஸில் பாரதியாரே இல்லைப்பா, பாரதியார் இல்லாமல் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ நான் எல்லாத்தையும் 100% படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு முத்திரை குத்திக்கோங்க. நான் வந்து பாரதியார் சிலபஸில் இல்லை, அதனால் பாரதியாரை விட்டுட்டு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே நான் 100% படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தெளிவாக இருக்கணும் நீங்கள். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த சிலபஸ் ரிலேட்டடாக சில டாபிக் வரும். திருவி கல்யாண சுந்தரனார், அதே மாதிரி பாரதியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸோ காந்தியெல்லாம் அந்தந்த இடத்துல வருவார் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்கோங்க. புக்கை நீங்கள் நார்மலாக படிக்கும்போது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நிறைய கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே வந்து பார்த்தோம்னா ஆங்கில அர்த்தம் கொடுத்துட்டு ஸோ அதற்கான தமிழ் மீனிங் என்ன,
ஸோ தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷை கொடுத்துட்டு தமிழில் இந்த மாதிரியான தகவல்கள் அங்கங்கே இருக்கும். ஒரே இடத்துல இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அந்தந்த பாடத்தில் என்னென்ன ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்குதோ ஸோ அந்த வேர்ட்ஸுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்றதை அந்தந்த பாடங்களுடைய கடைசி பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் விட்டுறவே கூடாது. சரி, எந்தெந்த புத்தகத்துலலாம் வந்து அந்த மாதிரி தகவல்கள் இருக்குது அப்படின்னா, பழைய புத்தகங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் நிறைய தகவல்கள் இருக்குது. 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகங்கள்லையும் நிறைய தகவல்கள் இருக்குது. 11th 12th புது புத்தகங்களையும் நிறைய தகவல்கள் இருக்குது. 11 12 பழைய புத்தகத்துலேயும் நிறைய தகவல்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது சிறப்பு தமிழ்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுலேயுமே தகவல்கள் ஏகப்பட்டது இருக்கும். அதுலேயும் பாரதிதாசன் இருக்கார். சிறப்பு தமிழ்லையும் வந்து பார்த்தோம்னா டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பற்றிய தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? நான் வந்து சிலபஸை 100% முடிச்சிட்டேன்னு முத்திரை குத்திங்க உங்களுக்கு நீங்களே அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது சிறப்பு தமிழுக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா, நமக்கு சிலபஸில் இருக்கிறத 100% முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சார்னு கேட்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க, டிகேசின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து புக்கில் வந்து ஒரு 10 டேட்டா நீங்கள் நார்மலாக வந்து இங்கே 6 to 10 இந்த புக்குக்குள்ளேயே வந்து படிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? என்ன அதில் அப்பா அம்மா பேர் இந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதில் அப்பா அம்மா பேர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலபஸில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? அதே மாதிரி திருக்குறளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன அதிகாரங்களில் இருக்குது, என்னென்ன பொருள், அந்த ஒரு திருக்குறள் படிக்கிறீங்கன்னா அந்த திருக்குறளுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. சிலபஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகேவா? குட்டையை வந்து குழப்பி விட்டுருக்காங்க. ஓகேவா? அதாவது சொல்லுவாங்கள்ல, தெளிவாக இருக்கிற தண்ணியில் போயிட்டு நம்ம மீனே பிடிக்க முடியாது. ஒரு குளத்துக்கு போகிறோம், தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக மீனையே பிடிக்க முடியாது. ஓகேவா? அதுவே இந்த தண்ணியை ஃபுல்லாக போரை போட்டு இறைச்சிட்டு தண்ணி குழம்பி போய் கிடக்கு தெரியுமா? ஸோ அதில் வந்து மீன் பிடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம். அந்த மாதிரி குழம்பிய குட்டையாக தான் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த சிலபஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன, நிறைய பேர் வந்து எப்படி வந்து உஷாராக இருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்னடா அவங்க சிலபஸை மாற்றிட்டாங்களே, எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையேன்னு குழம்பி போயிருக்கிற கூட்டம் ஒரு பக்கம். அதே மாதிரி குழம்பி போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டே இருப்போம்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம். இதில் என்ன, நீங்கள் எந்த வழியில் போகணும் அப்படின்னா, குழப்பம் அப்படின்றது அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். ஏன்னா குழம்பிய குட்டை தான் நமக்கு என்னது வேணும், குழம்பிய குட்டை தான் நமக்கு வேணும். தெளிவாக இருக்கிற இடம் நமக்கு ஆகாது. ப்ராக்டிக்கலாக தான், உண்மை தான். அதுதான் வந்து உண்மையாகவே. நானும் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஃபேஸ்புக் பக்கம் பார்த்தோம்னா வன்மம், மன உளைச்சல், கஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையுமே அங்கே போய் பார்க்கலாம். அவ்வளோ இருக்கும் அதில் டேட்டாஸ் வந்து. அவ்வளோ இதை வந்து அவங்கவுங்க மனசில் என்னென்ன தோணுதோ ஸோ அந்த மாதிரியான தகவல்களை வந்து அதில் பகிர்ந்துருப்பாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் இருக்கா, சிலபஸில் உள்ளதை புத்தகத்தில் நம்ம தேடி படிச்சிட்டோமா, எந்த அளவுக்கு சிலபஸில் உள்ளதை படிச்சிருக்கோங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்களை வச்சு. ஓகேவா? அதே மாதிரி திருக்குறளையும் சரி, எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எந்த ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் சரி தான், அதை என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு படிச்சிருங்க. அதே மாதிரி கலைச்சொற்கள் 10 கேள்வின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து இந்த ஏரியாவிலலாம் தப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா? தவறே செய்யக்கூடாது அப்படின்னா நான் இந்த ஏரியாவெலாம் சொல்லுவேன். அதே மாதிரி எழுதும் திறன் 15 கேள்விகள். தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகன்றது ஈஸி மாதிரி தான் தெரியும். பிரித்து எழுதுக அப்படிங்கிறதையே ஏன் நமக்கு இப்போ குரூப் 4ல் குரூப் 2ல் ஒரு 2 கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கேள்வி என்னன்றது கூட ரொம்ப ஃபேமஸாகவே போயிட்டு இருந்துச்சு. நானுமே ஆக்சுவலாக தப்பாக தான் போட்டுட்டு வந்தேன், அதனால எனக்கு அது ஞாபகம் இல்லை. அது வந்து பார்த்தோம்னா, பிரித்து எழுதுக ஒரு சாதாரண கொஸ்டின் தானே நினச்சிக்கிட்டு இருப்போம். ட்விஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா தாராளமாக ட்விஸ்ட் வைக்கலாம். ஓகேவா? அதனால் பிரித்து எழுதுகவாக இருந்தாலும் சரி, சேர்த்து எழுதுக அப்படின்னு இருந்தாலும் சரி, பழைய புத்தகங்களையும் தேடி படிங்க, புது புத்தகங்களையும் தேடி படிச்சிருங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சுக்கிறது இப்போது இந்த சிலபஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா, தமிழுக்கு மட்டும் பார்த்தோம்னா பாரதியாரே ஒரு அடிஷ்னல் டேட்டாங்கிற மாதிரி தான் இருக்கார் இங்கே. ஓகேவா? சிலபஸில் இருக்கக்கூடியது எந்த புக்கில் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், தேடி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்களே தேடுங்க. அப்படி தான் இப்போ நீங்கள் வந்து பிரித்து எழுதுகன்னு ஒரு இடத்த தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேடும்போது தான் ஐயோ உள்ளே வந்து இந்த இடத்துல மரபுலாம் வருதா அப்படின்றது உங்களுக்கே அப்போ தான் தெரிய வரும். நீங்கள் எதையோ ஒரு விஷயத்த தேடி போயிட்டுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்த தகவல்கள்லாம் இடையில வந்து
10 டேட்டா வரைக்கும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்ணில் பட்டுரும். அது ரொம்பவே ஈஸியானது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்களே தேடுங்க. அதேமாரி பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் நிறைய டேட்டாஸ் இருக்குது. புது புத்தகத்துலேயும் சரி, பழைய புத்தகத்துலேயும் சரி, பிழை திருத்தம்ங்கிறது அவ்வளோ டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புத்தகத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி தான். மொத்தத்தில் சிலபஸில் இருந்துச்சுன்னா தேடி எடுத்து படிச்சிடணும். சொல்லகராதி, அதுக்கப்புறம் இலக்கணம்ன்றது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்தி பிழை, ஓகேவா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈஸி மாதிரி தான் தெரியும். ஆனால் நிறைய கஷ்டமும் அதில் இருக்குது. கஷ்டம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை எப்படி பிரிக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புத்தகத்தில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அது ஈஸி, அவ்வளோதான். ஒரு வார்த்தை, அதுக்கான ஆன்சர் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு லைன் கூட வராது. பாதி லைன் உள்ள கொஸ்டின்ஸ் தான். என்ன மேக்ஸிமம் எல்லா வார்த்தையும் நம்ம பிரிச்சிடலாம். இப்போ கருநிலவுன்னு இருக்குன்னா கருமை கூட்டல் நிலவு அப்படின்னு சொல்லி ஈஸியாக பிரிச்சுட்டு போயிடலாம். சில வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 11வது புதிய புத்தகத்தில் பிரித்து எழுதுறதுன்னு தேடுறீங்க அப்படின்னா, காமனாக மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நீங்களே பிரித்து எழுதிடலாம். ஒரு 5 பிரித்து எழுதுகிற கொஷின் மட்டும், இதை இப்படி தான் பிரித்து எழுதணுமாங்கிற மாதிரி 5, ஒரு 10 வரைக்கும் இப்படி இருக்கும், ஓகேவா? அந்த 10 மட்டும் என்ன பண்ணுங்கள், தனியாக தூக்கிடுங்க. தனியாக தூக்கி இதை இப்படி தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அப்படி பிளான் பண்ணி அடித்தா தான் இந்த தமிழை வந்து ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம், ஓகேவா? ரொம்பவே ஈஸியானது. அதனால் தயவு செஞ்சு சிலபஸை கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவல், வேறு ஒரு ஐடியாவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.